ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகாக ஆண்டவர் பேசுகிறார். உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, உன்னுடைய சமாதானம், பீஸ். நீ உலகத்தில் மனுஷனுக்கு இல்லாத குறைன்னா அது சமாதானங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போகிறேன். என்னுடைய தேசத்தில் காணப்படும் எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும் அல்லவா? உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானம், I have given my peace to you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக தருகிறேன். தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே இருக்குமானால் அது அளவிட முடியாதது, அளவிட முடியாது. பெரிய பெரிய ஆய்க்கன் அழகாக சொல்லுகிறான் அல்லவா, எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம். அதை மெஷர் பண்ணவே முடியாது. துன்ப நேரங்களில் அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும், அந்த ஆறுதல் நம்மை நிரப்பும். ஆகவே தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்திலே சொல்கிறான் அல்லவா, ஆண்டவரே, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாயிராது இருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். இங்கே அதைத்தானே ஏசாயா சொல்கிறான், என் கற்பனைகளை கவனித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். கொஞ்சம் என் வார்த்தையை கவனியப்பா. என் வார்த்தை உனக்காகத்தானே தந்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் ஏன் வேதனையோடு வாழுகிறார்கள்? நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ குடும்பத்திலே சமாதானம் வர வேண்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 26ஆம் அதிகாரத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு அவளை பாதுகாத்துக் கொள்வீர். ஆண்டவராகிய கர்த்தர் உன் உள்ளத்திலே ஒரு பூரண சமாதானத்தை தர விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை உனக்கு தர விரும்புகிறார். நதியை போல சமாதானத்தை உனக்கு தர விரும்புகிறார். காரணம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நமக்காக சமாதான காரணராய் மாறினாராம். ஏசாயா 53:5 சொல்கிறது, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. இதுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறியா? வாயை திறந்து சொல்லு, நான் குழம்ப மாட்டேன், நான் பிரச்சனையில் இருக்க மாட்டேன். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணுவதற்கு தான் என் அப்பன் இயேசு எனக்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அந்த சமாதானத்தை தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், உன் நீதி நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படியானால் யார் நமக்கு நீதி? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரே, இயேசுவே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் பரிசுத்தமானவர், அவர் மீட்பானவர், அவர் நீதியானவர். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது பாவமாகிய நாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம், நீதிமானாய் வர்ணிக்கப்படுகிறோம். இன்றைக்கு அந்த நீதியை ஆண்டவர் உனக்கு தர விரும்புகிறார். அது உன்னால் உண்டான நீதி அல்ல, தேவனால் உண்டான, அவருடைய இரத்தத்தினால் உண்டான, நம்முடைய பாவம் கழுவறப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய வஸ்திரத்தை போல் இருக்கின்ற அந்த நீதி. அவர் தான் பக்தனது நாளை பாடினான், நீ உனக்கு சொந்தமில்லையே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. என் மேலே கர்த்தருடைய நீதி படர்ந்திருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானமா, நான் உனக்காக இருக்கிறேனப்பா, நொறுக்கப்பட்டு இருக்கிறேன். நீதியா, என் உனக்காக நீதி பார்க்குவதற்காகத்தான் நான் சாபத்தையும் ரோகத்தையும் சுமந்திருக்கிறேன். என் நீதியை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் நோக்கி பார்த்து இன்னைக்கு சமாதானம் அடைவோம், அவருடைய நீதியை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளை இனிய நாளாய் மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.